கற்றுக்கொண்ட செய்திகளையும் தகவல்களையும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அவை மற்றவர்களுக்கும் நமக்கும் பயனுள்ளதாக அமையும். அந்த வகையில் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் இன்றைக்கு என்ன தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். வணக்கம். சுய தொழில் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். தொழில் செய்வதற்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு பற்றி பேசணும். இந்த டெக்னிக்கல் காம்பிடன்சினா என்ன அப்படின்னு பேசணும். அதேமாதிரி நிர்வாக எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு வந்து அனுபவம் முக்கியம் அப்படின்னு பேசணும். எப்படி ஒரு பிளான் பண்ண திட்டமிடல் எப்படி அப்படிங்கிறத பற்றி பேசணும். வெறும் எண்ணம் மட்டும் ஆசை மட்டும் பத்தாது. ஒரு தாளில் எழுதுனீங்கன்னா ஒரு பக்கத்துக்குள்ளே வர அளவுக்கு உங்களால் சொல்ல முடியுமா, ஒரு வரியில் சொல்ல முடியுமா, என்ன செய்ய நினைக்கிறீங்க, பணத்தோடு இதுதான் முக்கியம் அப்படிங்கிறத பற்றி போன வாரம் பேசணும். அதாவது 4 விஷயங்களை சொல்கிறாங்க. 4 விஷயம் நிர்வாகத்தில் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் 4 விஷயங்கள், 4 துறைகள்னு வச்சுக்கலாம், 4 கேள்விகள்னு கூட வச்சுக்கோங்க. அது முக்கியம். முதல்ல அடிப்படையானது எந்த தொழில்னால் டெக்னிக்கலாக ஆப்ரேஷன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, என்ன செய்ய போகிறீங்க. ப்ரொஃபஷனலாக இப்போ ஐடி கம்பெனினா ஐடி, ஹோட்டல்னால் இது நீங்கள் என்ன ஃபுட் சப்ளை பண்ண போகிறீங்க. எது உங்களோட தொழிலுடைய கோர் என்ன அப்படிங்கிறத முதல்ல கேட்டுக்கோங்க. அடிப்படையாக என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது ஒன்று. அதற்கான தகுதிகள், அந்த ஃபீல்டுக்கான ஒரு நாலேஜ் இருக்கா உங்களுக்கு. இப்போ நீங்கள் ஒரு சர்வீஸ்னால் என்ன நீங்கள் சர்வீஸ் பண்ண போகிறீங்க, என்ன முக்கியம், இதுதான் தொழில்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒன்று. அடுத்தது அதற்கான நிதி, எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்கள்கிட்ட போட்டு மூலதனம் பண்ண போகிறீங்க, வெளியில் கடன் எவ்வளோ வாங்க போகிறீங்க, பங்குதாரர் இருக்காங்களா, எப்படி நீங்கள் நிர்வாகம் பண்ண போகிறீங்க அவங்கள, பணத்தை பற்றி ஒரு தெளிவு, எத்தனை நாள் கழித்து நீங்கள் பணத்தை எடுக்க போகிறீங்க, இதுலேருந்து கடன் எப்படி திருப்பி கட்டுவீங்க. ஸோ முக்கியமான விஷயம் வந்து நிதி. பணத்தை பற்றி தெளிவில்லாமல் அறிவில்லாமல் தொழிலில் இறங்க வேண்டாம். அதே மாதிரி எனக்கு பண ஆசை இல்லைங்க, இதை பண்ணியா அப்படின்னு சொன்னீங்கன்னா தொழிலே வேண்டாம் உங்களுக்கு. பணத்தை பற்றி ஆசை வேணும், அறிவு வேணும், தெளிவு வேணும். இருந்தால் மட்டும்தான் தொழிலில் இறங்க முடியும். ஏன்னா இது வந்து பணம் சம்மந்தப்பட்டது. உங்கள் பணம் உங்கள் வாழ்க்கை மட்டும் இல்லை, கொஞ்ச காலத்தில் பல பேருடைய பணம் பல பேருடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்டது. 2வது நிதி. 3வது முக்கியமான விஷயம் சந்தைப்படுத்துதல். எப்படி விற்க போகிறீங்க. ஒன்று செஞ்சிட்டிங்க, எப்படி விற்க போகிறீங்க. பல பேருக்கு இது 2 வரைக்கும் முதல் 2 தெரியுது, என்ன தொழில் பண்ணணுன்னு தெரியுது, அதுக்கு வந்து எங்கேருந்து பணம் அதுவும் கூட தெரியுது. 3வது தான் எல்லாம் மாட்டிக்கிறோம். ஏன்னா நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஒருத்தர் அன்றைக்கி எதுவும் சொன்னார், சார் நான் இது ஒன்று காருக்காக நான் ஒன்று ஷோரூம் பொட்டிக் மாதிரி ஒன்று வைக்கணுன்னு இருக்கேன் ஃபேன்சியாக அப்படின்னு சொல்லி அழகாக பேசினார். ஃபாரினில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து காமிச்சார். இங்கே இந்த மாதிரி இருக்குது, பெங்களூரில் இருக்குது, நம்ம ஊர்லேயும் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எத்தனை பேர் வாங்குவாங்க, எப்படி இதை விற்க போகிறோம், யார் யார் வருவாங்க, எவ்வளோ பணம் தருவாங்க அப்படிங்கிற எந்த விதமான, இது ஒரு ஆசை மட்டும் இருக்குது, வித்துடலாங்கிற நம்பிக்கை இருக்குது. குருட்டு நம்பிக்கை தான் அது. ஆனால் சந்தைப்படுத்துதலில் முக்கியமான விஷயம், ஒரு பக்கம் அவங்களுக்கு தேவைப்படுது, இன்னொரு பக்கம் உங்களால் இங்கேருந்து கொடுக்க முடியும். எப்படி நீங்கள் இதையும் நீங்கள் இணைக்க போகிறீங்க, எப்படி இந்த பாலத்தை நீங்கள் இணைக்க போகிறீங்க. சென்னையில் நான் ஒன்று செய்யணும்னு நினைக்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்கள்னு சொல்லக்கூடியவங்க 1,00,000 பேர்னா, அந்த 1,00,000 பேரை நான் எப்படி நான் போக போகிறேன், அவங்க என்கிட்ட தொடர்ந்து எப்படி வருவாங்க, எப்படி நான் தக்க வச்சுக்க போகிறேன் அப்படின்னு சந்தை அறிவு, மார்க்கெட்டிங். யார் போய் பண்ண போகிறாங்க, நீங்களே பண்ண போகிறீங்களா, ஆட்களை போட்டு பண்ணுவீங்களா, எப்படி அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவீங்க, இது எல்லாமே வந்து முழுக்க சந்தைப்படுத்து. இந்தியாவில் அதிகமான சிக்கல் எங்கேன்னு கேட்டிங்கன்னா இந்த இதுதான். அடிப்படையிலே நம்ம பார்த்திங்கன்னா தொழில்முறை நல்லாயிருக்கு, நிதியை கொண்டாந்துடுறோம். இந்த சந்தைப்படுத்துதல்னு வரதுல தான் நம்ம வந்து இன்னும் பின்தங்கி நிலையில் தான் இருக்கோம். அமெரிக்கா மாதிரி ஒரு நாட்டில் பார்த்திங்கன்னா எதுக்குமே வந்து உதவாத ஒரு தண்ணியை கூட அவங்களால பாட்டிலில் போட்டு விற்க முடியும். ஏன்னா அதை அழகாக அவங்களால சந்தைப்படுத்த முடியும். அதை அழகாக கவர்ச்சிகரமாக கொண்டு போய் நம்ம நல்ல விஷயத்தை, நல்ல எல்லாருக்கும் பயன்படுற விஷயத்தை கூட கொண்டு போய் சேர்ப்பதில் சிக்கல் இருக்குது. ஏன்னா அடிப்படையில் நாம் அந்தளவுக்கு பெரிய சந்தைப்படுத்துதல் ஆட்கள் கிடையாது. இப்போ தான் மெல்ல மெல்ல கற்றுக்கிட்டு இருக்கோம். அப்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சேவையை, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொருளை எப்படி கொண்டு போய் சேர்க்குறது வாடிக்கையாளர்கிட்ட.
ஏன்னா நீங்கள் வாடிக்கையாளர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா தான் திருப்பி பணமாக மாறி அவங்ககிட்ட நம்ம வரப்போகுது. அப்போது உங்களுடைய நிதி எங்கேருந்து வரப்போகுது? முழுக்க முழுக்க வாடிக்கையாளர். அப்போ ஏதோ ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்களை எப்படி நீங்கள் உங்கள் பக்கம் நீங்கள் உங்கள் கூட வச்சுக்க போகிறீங்க? இதுதான் வந்து முக்கியமாக 3வது. 4வது முக்கியமானது மனித வளம். உங்ககிட்ட வேலை செய்கிறவங்க. இந்த தொழில் வந்து நீங்கள் மட்டும் செய்ய போதில்லை. ஆரம்பிக்கிறப்ப நீங்கள் ஒரு 4 பேர் 5 பேர் 10 பேர்னு ஆரம்பிக்கலாம். நாளைக்கு இது 1000 பேர் ஆகலாம். அப்போது இவங்க அத்தனை பேரையும் நீங்கள் நினைக்கிற மாதிரியே கொண்டாந்து நீங்கள் வந்து கொடுக்க நினைக்கிற விஷயத்த எல்லாரையும் கொடுக்க வைக்கணும்னா எப்படி உங்களை இணைக்கிறது? அதுதான் நம்முடைய மக்கள் நிர்வாகம். 4வது தான் வருது. ஆனால் அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கடைசியில் இந்த 4 விஷயங்களுக்கும் உங்களுக்கு பிளான் இருக்கணும். சில பேர் நல்லா எல்லாம் வச்சுருப்பாங்க, ஆனால் எங்கள் ஆளுங்களே கிடைக்கலைங்கண்ணா என்ன பண்ணுறது? இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா விவசாயத்துலேருந்து சிறு தொழில் பல பேர் சொல்கிற விஷயம் என்ன? எல்லாம் இருக்குங்க, எங்களுக்கு ஆர்டர் எடுத்துருவாங்க, ஆளுங்க இல்லைங்க பண்ணுறதுக்கு எங்களுக்கு அப்படிம்பாங்க. ஆளே கிடையாதுங்க, எங்கள் தொழிலில் ஆளே கிடையாது, என்ன பண்ணுறது சொல்லுங்கள். ஏன்னா ஆளை நம்பி தொழில் எங்களுக்கு, ஆள் வந்தால் தான் நடக்கும். அன்றைக்கி ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார், அப்படி தாங்க பாதி வேலை அவர் டக்குன்னு விட்டு போயிட்டாருன்னா அவர் அவ்வளோதாங்க, வேறு ஆள் கிடையாதுங்க, அவர் வந்து தாங்க செய்யணும், அவ்வளோதான், கடையை மூட வேண்டியதான். அப்புறம் முழுக்க முழுக்க ஆட்களை நம்பி. அதுதான் இப்போ சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இயந்திரம் அதை வச்சு பண்ண வைக்க முடியுமான்னு பார்க்குறாங்க. இல்லை ஆட்களையே ஏன் வரல? இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் ஆட்கள் இல்லைன்னு சொல்கிறது வந்து ஒரு அவமானம். ஏன்னா இந்தியாவில் ஆட்கள் இல்லைன்னா வேறு எங்கே இருக்க முடியும்? இந்தியாவிலையும் சைனாலும் அவ்வளோ பெரிய மக்கள் தொகை. அப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, ஒரு பக்கம் ஆட்களுக்கு வேலை இல்லை, இன்னொரு பக்கம் வேலைக்கு ஆட்கள் இல்லை. என்ன இதுக்கு அதுக்கும் கேப்னா திறன்கள் தான். நம்ம வேலைக்கு ஏற்ற ஆள் அங்கே இல்லை, அவங்க செய்கிற மாதிரி வேலை அவங்களுக்கு கிடைக்கல. இந்த ரெண்டையும் இணைக்கும் பணியை தான் இன்றைக்கி மெதுவாக இது ஸ்கில் டெவலப்மெண்ட், திறன் வளர்ப்பு அப்படிங்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள்லாம் அதிக அளவில் ஈடுபடுற விஷயங்கள் இதுதான். என்ன செய்கிறோன்னா, ஒரு பக்கம் வந்து எல்லா தொழில்களுக்கும் அடிமட்டத்தில் ஆட்கள் இல்லைங்கிறோம். இப்போ நீங்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கும் ஆட்கள் கிடைப்பார்களான்னு பாருங்கள். புது தொழில்னா புதுசாக இந்த திறன்கள் கொண்ட ஆட்கள் எங்கேருந்து நீங்கள் கொண்டாட போகிறீங்க? அவங்க எங்கேருந்து வருவாங்க? அவர்களுக்கு என்ன நீங்கள் சம்பளம் கொடுக்க வேண்டி வரும்? எப்படி தக்க வைக்க போகிறீங்க? உங்களுக்கு யாரெல்லாம் இது போட்டியாளராக வருவாங்க? முன்ன வந்து ஒரு காலையில் கூரியர் அப்படின்னு கொண்டாந்து கொடுக்குற பையன்னா சம்பளம் கம்மியாக இருந்தது. இன்றைக்கி ஆன்லைன் ட்ரேடிங் வர 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 என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு இது நீங்கள் பொருளை கொண்டாந்து கொடுக்குறது அப்படிங்கிற வேலை வந்து இன்றைக்கி கோடிக்கணக்காக பெருக போகுது. அப்போ பல பேர் அதுக்காக வந்து வர ஆரம்பிக்க போகிறாங்க. முன்ன சேல்ஸ்மேன் நிறையா இருந்தாங்க, வெளியில் போய் விற்றுருந்த சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் பையை தூக்கிட்டு. இன்றைக்கி பையை தூக்கிட்டு விற்கிறதுக்கு ஆள் வேண்டியதில்லை, கொண்டு போய் கொடுக்குறதுக்கு ஆள் தேவைப்படுது. மாறுது, திறன்கள் மாறுது. இன்றைக்கி யாரும் பையை தூக்கிட்டு போய் விற்க வேண்டாம். பல நேரங்களில் ஆன்லைனில் இருக்குது, அதற்கான ஃபோனில் விற்கிறாங்க, எல்லாத்துலேயும் விற்கிறாங்க. விற்பதை விட கொண்டு போய் கொடுப்பதற்கு ஆட்கள் அதிகமாக தேவைப்படுறாங்க. அப்போ திறன்கள் மாறுபடுது. அப்போ என்ன நம்ம பிளான் பண்ணுறோம், நம்ம தொழிலுக்கு இந்த மாதிரி இவ்வளோ பேர் தேவைப்படுறாங்கன்னு. எங்கேருந்து வருவாங்க? இப்போ இவங்க வேறு தொழிலுக்கு போயிட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நம்மக்கிட்ட இருக்கிற ஆட்கள் திறனோடு வரவங்க எங்கெங்கெல்லாம் போக முடியும் போட்டியாளர்கள்கிட்ட? இதுக்கெல்லாம் நீங்கள் முன்கூட்டியே கொஞ்சம் சிந்திக்கணும். இதில் ஆள் இல்லை சில இடங்களில் வந்து நம்ம ஆக்சுவலாக சம்பள விகிதம் பார்த்திங்கன்னா நம்ம சம்பளத்தை பழைய மாதிரியே கொடுத்துட்ருப்போம். ஏன்னா இதுக்கு மேலே எப்படிங்க கொடுக்குறது, நம்ம ஊரில் இவ்வளோ தான் கொடுக்குறோம் அப்படின்ட்டு. அப்போது நீங்கள் உங்கள் பிளானில் அதுதான் முக்கியம்னா நீங்கள் கொஞ்சம் வேறு மாதிரி நீங்கள் பிளான் திங்க் பண்ணணும். இல்லை கொஞ்சம் நீங்கள் மாடலாக மாற்றணும். அப்போ என்ன செய்யணுன்னா, இந்த 4 விதத்துமாக நீங்கள் வந்து யோசிக்க ஆரம்பிக்கணும். என்ன தொழில், எப்படி நிதி, எப்படி சந்தைப்படுத்துதல், ஆட்களை எங்கேருந்து கொண்டாட போகிறோம், இந்த 4ஐயும் நீங்கள் தெளிவுபடுத்தி ஒரு 3லேருந்து 5 வருஷத்துக்கு என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு உங்களால் சொல்ல முடிஞ்சதுன்னா, பேப்பரில் கொண்டாட முடிஞ்சதுன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு இதை பற்றி தெரியும் அப்படின்னு எடுத்துக்கலாம். வங்கிகள் மட்டும் இல்லை, யார் முதலீட்டாளர் எல்லாருமே நடந்து கொண்டிருக்கும் தொழிலாக இருந்தால் கூட இந்த 4 விஷயத்தையும் நீங்கள் போடுங்க. தொழிலில் எப்படிலாம் மேம்படுத்தலாம், இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் வந்து நிதி தேவைப்படுதா, நம்ம விரிவாக்கம் பண்ணணும், ஸ்கேலிங்னா எங்கேருந்து கொண்டாட போகிறோம். சந்தைப்படுத்துதல் நம்ம ஃபுல்லாக பண்ணிட்டோமா, ஏன் நம்மளால் சந்தைப்படுத்த முடியல. அடுத்து மக்கள் நம்மக்கிட்ட எல்லாம் வந்து சேர்றாங்களா,
சேர்ந்தவங்க நம்மக்கிட்ட நல்லா இருக்காங்களா, முழுமையாக தங்களை அர்ப்பணித்து வேலை செய்கிறாங்களா, இந்த கேள்விகளை தொழில் செய்யும் முனைவர் அனைவரும் தங்களை கேட்டுக்கொள்ள வேண்டும். சுயதொழில் செய்வது என்பது இந்த நாட்டுக்கு மிக மிக முக்கியமான விஷயம். அதுவும் சிறு தொழிலில் இருக்கிறவங்க கண்டிப்பாக காக்கப்பட வேண்டும். ஏன்னா நம்மளுடைய இதுவே பொருளாதாரமே அதை நம்பி தான் இருக்குது. பன்னாட்டு நிறுவனங்கள் 100 பேர் 200 பேர் பிழைப்பதை விட நம்ம நாட்டு மக்கள் லட்சக்கணக்கான சிறுதொழில் கண்டிப்பாக தழைக்க வேண்டும். அதற்கு என்னை பொறுத்தவரை முக்கியமான விஷயம் தொழில் அறிவு. எப்படியெல்லாம் இந்த தொழில் அறிவை வளர்த்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து பேசுவோம். அடுத்த வாரம் சந்திக்கலாம்.